ஒரு தங்கத்துக்கும் இரும்புக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு தங்கத்துக்கு ஒரு வடிவா மாத்துறதுக்கு ஒரு இரும்பு சுத்தியால தான் அடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு இரும்பு வச்சு ஒரு இரும்பு பொருள் தயாரிக்கிறதுக்கும் அதை இரும்பால தான் அடிப்பாங்க. ஆனா, தங்கத்த அடிக்கும்போது சத்தமே வராது. அதுவே இரும்பு அடிச்சா அதிகமா சத்தம் வரும். இத பார்த்துட்டு இருந்த தங்கம் ஒரு நாள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த இரும்பு கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டுச்சாம். என்ன கேட்டுச்சு அப்படின்னா, "நண்பா, உன்னையும் இரும்பு சுத்தி தான் அடிக்குது. என்னையும் இரும்பு சுத்தி தான் அடிக்குது. ஆனா, நான் அமைதியா இருக்கேன். நீ மட்டும் ஏன் இப்படி ஊர கூப்பிடுற அளவுக்கு கத்துற?" அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு இரும்பு பதில் என்ன அப்படின்னா, அதுதான் லைஃபோட ரியாலிட்டியே. என்ன அப்படின்னா, "மச்சான், உன்ன அடிக்கிறது இரும்பு. அது உனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளு. ஆனா, என்ன அடிக்கிறது என் சொந்த இனம். வேற யாராவது அடிச்சா கூட வலிக்காது. ஆனா, நம்ம இனமே நம்மள அடிக்கும்போது தான் அந்த வலி தாங்கவே முடியாது. ஆ வாழ்க்கையும் அப்படித்தாங்க. வெளியாட்கள் காயப்படுத்தி இருந்தா கூட தாங்கிக்கலாம். ஆனா, நமக்கு நமக்குன்னு இருக்கிறவங்களே நம்மள குத்தும்போது தான் அந்த வலி உயிரே போற மாரி இருக்கும்." அப்படின்னு சொல்லுச்சாம் அந்த இரும்பு. இதுதான் இரும்புக்கும் அந்த தங்கத்துக்கும் உள்ள கதை. இதே மாரி தான் நம்மளோட இனமே நம்மள குத்தம்போது தான் அது ரொம்ப வலிக்கும். மத்தவங்க நம்மள ஏதாவது இது பண்ணா கூட நமக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம கூடயே இருந்து நம்மள இதில பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் தாங்கவே முடியாத வலியா இருக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.